ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, எங்கள் நெஞ்சிலே உமது அன்பின் தீயை மூட்டியிருடும். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச ஒருமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் இன்று எங்களோடு கூட பேசும் உம்முடைய வசனமே சத்தியம். சுவாமி, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின்வரக்கூடிய 20ஆம் ஞாயிறு ஆராதனை. இந்த ஆராதனையில் நமக்கு பிரசங்க பகுதியாய் நம்முடைய முற்பிதாக்கள் கொடுத்திருக்கிறது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22 துவங்கி 30 முடிய. லூக்கா 13 வசனங்கள் 22 துவங்கி 30 முடிய. எல்லாருமே இணைந்து அதை நாம் வாசிக்கலாம். இயேசு எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணிக் கொண்டே போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் இஸ்ரவேலர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் பிரவேசிக்க வாய்ப்பிருந்தாலும் அவர்கள் அதை புறநாடும் போகும் என்று சொல்கிறேன். எழுந்து
கதவை மூடின பின்பு நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை திறக்கும்போது அவர் எதிர்காலமாக நீங்கள் எங்களிடத்தாலோ உங்களை அறியேன் என்று சொல்வார். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய சமூகத்தை நீ எங்கள் வீட்டிலே போதகம் பண்ணுகிறே என்று சொல்கிறீர்கள். ஆனாலும் அவர் நீங்கள் எங்களிடத்தாலோ உங்களை அறியேன் அக்கிரமக்காரர்களால் என்னை கலந்துபவர்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் ராஜ்யத்தில் இருக்கிறார்களோ உங்களையோ ஒரு பேர் நலமுண்டாக்கும் அன்பு உங்களுக்கு அழகையும் மறுபடிப்பும் அங்கே உண்டாகி இருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலிருந்து ஜனங்கள் வந்து ராஜ்யத்தை மதிப்பார்கள். அப்பொழுது முந்தினோ ஆகார்கள், பிந்தினோ ஆகார்கள். திருத்துவ பண்டிகை காலங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற ஒரு பொதுவான தலைப்பு. திருத்துவ பண்டிகை பின்வர 18ஆம் ஞாயிறு தொடங்கி 23ஆம் ஞாயிறு வரைக்கும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற தலைப்பு ரன்னிங் டுவர்ட்ஸ் தி கோல், இலக்கை நோக்கி ஓடுங்கள். இன்றைக்கு நமக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்படுகிற தலைப்பு என்னன்னு சொன்னால் ரோப் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியுடைய ஆடை என்று சொல்கிறார்கள். இந்த படிவாக்கியத்துல நாம பார்த்தோம்னா படிவாக்கியம் சகரியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய 30லிருந்து ஆழப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறார். சகரியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கடைசி பகுதியிலே பார்க்கிறோம். உன் அக்கிரமங்களை உங்களுக்கு நீங்க செய்து உனக்கு சிறந்த வசனங்களை தருப்பித்தேன் என்றார். ஆக புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு படிவாக்கியமாய் நாம் பாட கேட்டோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலக வாழ்க்கையில திருச்சபைகள் பொதுவாக இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது ஒரு கேள்வி கேட்பாங்க. அது என்ன கேள்வி? ரட்சிக்கப்பட்டீங்க பிரதர், ரட்சிக்கப்பட்டீங்களா சிஸ்டர், ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்பாங்க. இந்த கேள்வியானது வழக்கமாய் எல்லாரும் ஒருவருக்கு பார்த்து ஸ்தோத்திரம் சொல்வதை போல ஒரு கேட்கின்ற ஒரு கேள்வி. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ போய் இந்த கேள்வி கேட்கிறாங்க, ரட்சிக்கப்படுவர்கள் சிலர் தானா? இந்த கேள்வி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்கிறதற்கு அதனுடைய பின்னணி என்ன, இயேசு கிறிஸ்து எப்படி அதற்கு பதில் சொல்கிறார் என்பதை நாம் வேதாகமத்தில் வாசித்தோம். பழைய உடன்படிக்கை அல்லது பழைய ஏற்பாட்டின் பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு என்பது பல நிலைகளிலே அங்கு நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. பொதுவாக உதாரணமாக வாசிங்கள் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு தரும் ரட்சிப்பை பாருங்கள். பழைய உடன்படிக்கையிலே ரட்சிப்பு என்பது போரிலிருந்து விடுதலை, பஞ்சத்திலிருந்து பாதுகாப்பு, நோயிலிருந்து விடுதலை என்பதை அடிப்படையால் அங்கு மக்கள் புரிந்து கொள்ளுதல் இருந்தது என்பதை ஏராளமான வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது அவரே உலக மீட்பர் என்று அழைக்கப்படுகிறார். அவர்தான் ரட்சிப்பின் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஆகவே அவர்தான் இரட்சகர். மத்தேயு 1 அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. மத்தேயு 1:21. பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்.
அவருக்கு இயேசு என்று பெயர் என்று அங்க குறிப்பை நாம் பார்க்கிறோம். இது தீர்க்கதரிசன வார்த்தையினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது நமக்கு தெரியும். அதே விதமாக லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 19:10. இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரனான இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தையில நாம பதில் சொல்லணும்னா இறந்து போனதை மீட்பது. இறந்து போனதை மீட்பது, அதுதான் ரட்சிப்பு. இந்த உலகம் படைக்கப்பட்ட அந்த படைப்பின் மகுடம் என்று அழைக்கப்பட்ட பிதாவுடைய சுவாச காற்று கொடுக்கப்பட்டது, அவருடைய சாயல். ஆனால் ஒரு சில நாட்களிலே மனுக்குலம் வீழ்ந்து போனது. பிசாசுடைய தந்திரங்களுக்கு அடிமையாகி ஆதாமும் ஏவாளும் பின்வாங்கி போனார்கள். ஆனால் பிதா அவரை அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. தீர்க்க தரிசனங்கள் அனுப்பப்பட்டார்கள், ஞானாதிபதிகள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் பலனில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தெய்வம் நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த உலகத்தின் மக்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி பாரம் கொண்டார். அதன் நிமித்தமாய் இயேசு கிறிஸ்து உங்களைப் போல் என்னைப் போல் மனிதனாக ஆடுகளை பட்டு நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பது நமக்கு தெரியும். ஆகவே அந்த உலக ரட்சகனாய் நம்மை மீட்கும்படி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ரட்சிப்பு என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்பதை தான் நாம் இன்றைக்கு பிரசங்க பகுதியாய் நமக்கு பிதாக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதை குறித்து நாம் சிந்திக்கும்படி அழைக்கப்படுகின்றோம். அந்த ரட்சிப்பு என்பது எப்படி வரும்? அந்த ரட்சிப்புக்கு தகுதியானவர்கள் யார்? அந்த ரட்சிப்பினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த 2 பாடல் 182வது ஞான பாடல், 185வது ஞான பாடல் வீட்டுக்கு போய் நீங்க ஒவ்வொரு கிழமையும் வாசித்து தியானிங்கள். இந்த பிரசங்க பகுதியானது அதில் பிரதிபலிக்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. 182 185வது ஞான பாடலின் ஆசிரியர் மிக ஆழமான சத்தியங்களை அதில் வெளிக்கொண்டிருக்கிறார். அது இந்த வேதாந்த பகுதிக்கு ஒத்ததாய் அமைகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக நாம் பாடிய கீர்த்தனை இயேசு கிறிஸ்துநாதன் எல்லாருக்கும் ரட்சகர். யூதருக்கு மாத்திரமல்ல, புறையினத்தாருக்கும் எல்லாருக்கும் ரட்சகராய் அவர் இருக்கிறார் என்பதை நாம் அவரை பாடி துதித்தோம். முதலாவதாக உன்னதர் காட்டும் வழி. உன்னதர் காட்டும் வழி. அது எப்படிப்பட்ட வழி? இடுக்கமான வழி, இடுக்கமான வாசல். அதை அறிந்து கொள்ளுவர் யார்? சிலர். இடுக்கமான வாசல் வழியாய் கடந்து போவதை உணர்ந்து கொள்கிறவர்கள், அறிந்து கொள்வர் மிகச் சிலர், சொற்ப மக்களாய் இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிற காரியம். அறிந்து கொள்வர் சிலர். ஏன் அறிந்து கொள்வர் சிலராய் இருக்கிறார்கள் என்றால், அந்த அறிந்து கொள்கிற வழி இடுக்கமான வழி. அதுல நிறைய தியாகம் செய்யணும், நிறைய காரியங்களை விட்டு கொடுக்கணும். அப்பதான் அந்த வழியில போக முடியும். மத்தேயு 7:14 வாசிப்போம். மத்தேயு 7:14. இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர், கொஞ்சம் பேர் தான் அதை உணர்ந்து கொள்வாங்க, அதை தெரிந்து கொள்வாங்க, அந்த வழியா போவாங்க. அப்படின்னு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். காரணம் என்ன? முதல், அந்த வழியில போகணும்னா நாம் சுமைகளை நிறைய சுமந்து கொண்டு போக முடியாது. சுமைகளை நிறைய சுமந்து கொண்டு போக முடியாது. We cannot carry unnecessary things with us. அது போகணும்னா நெருக்கமான வாசல். இந்த உலகத்திலேயே நம்ம சிந்தித்து பார்க்கலாம். ஒரு சின்ன வழி இருந்துச்சுன்னா அதுல 3-4 பையை தூக்கிட்டு நம்ம ஒரே நேரத்தில் போக முடியாது. ஒண்ணுன்னா இப்படி வச்சுதான் வர முடியும். அவன் இறுக்கமான வாசல்ல நாம போகும்போது சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய ஆசா வாசங்களை விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய பெருமையை விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய அகந்தையை விட்டு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆணவத்தை விட்டு கொடுக்க வேண்டும். நாம் தான் எல்லாம் அப்படிங்கிறத விட்டு கொடுக்க வேண்டும். உலக வாழ்க்கையில
சுமைகளை சுமந்து கொண்டு இடுப்பான வாசல் போக முடியாது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறவராக இருக்கின்றார். அவர் இடுப்பான வாசல்ல போகணும்னா நாம நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும், ஒரு சில காரியங்களை தவிர்க்க வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் காட்டும் வழியில போக முடியும். இரண்டாவதாக அந்த வாசல் எப்படிப்பட்ட வாசலாக இருக்கிறது? நான் நல்ல செயலை செஞ்சா நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவேன் அப்படி நாம நினைத்து கொண்டிருந்தால் அது தவறு. நற்செயலை செய்வதனாலே அந்த வாசல் வழி நாம் போக முடியாது. அதுதான் ஆண்டவர் இன்னும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசிப்போம். நான் எல்லாத்தையும் செய்வேன், அதனால பொருளாதாரம் உண்டு அப்படின்னு நாம் யாருமே நினைக்க முடியாது. நீங்களும் நினைக்க முடியாது, நானும் நினைக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுது நல்லதை செய்யறதுனால நாம் நல்லது செய்யணும், செஞ்சு ஆகணும். ஆனா நல்லது செய்யறதுனால மாத்திரம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. இதுக்கான ஆசை நாம கடந்து போக முடியாது. மூன்றாவதா என்ன நமக்கு இந்த உலக வாழ்க்கையில இடுக்கமான வழி என்றால் தடைகள் வரும். இடுக்கமான வழியில போகும்போது தடை வரும். ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படியணும்னா, அந்த வசனப்படி வாழணும்னா பிசாசு ஏற்றுதான் நிற்பான். இன்னைக்கு அவன் இந்த பாதையில அது இந்த காரியத்தை செய்யக்கூடாத ஒரு முடிவு எடுப்போம். ஆனா நமக்கு முன்பாக வந்து ஒரு டெம்ப்டேஷன், இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் டெம்ப்டேஷனை உருவாக்கும் போது நீங்களும் நானும் யார் ஏமாத்துறோம்? நமக்கு முன்னாடி வந்து நின்று இது நல்லதுதான், இது ஒரு நாளைக்கு செஞ்சு பாரு, ஒரு நாளைக்கு செஞ்ச தப்பு இல்ல, ஆண்டவர் மன்னிச்சுவார் சொல்லி நம்மகிட்ட அவன் கற்றுக் கொடுக்கிற காரியத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும். தடைகள் வரும், எல்லா நிலைகளிலும் தடைகள் வரும். நேர்மையா வாழ முடியாததுக்கு தடை வரும், பரிசுத்தமா வாழ முடியாததுக்கு தடை வரும். யோசித்து போல இந்த உலக வாழ்க்கையில என்னென்ன இச்சைகளுக்கு ஈடுபட வேண்டுமோ அதுக்கெல்லாம் நமக்கு எல்லாமே நம்ம தேடி வரும். நம்ம போய் தேட வேண்டியதில்லை, நம்ம தேடி வரும். ஆனா அந்த தடைகள் இடுக்கமான வாசலுக்கு, இடுக்கமான வழியில போவதற்கு நமக்கு தடையா இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறார். அவர் செல்லுகின்ற வழி, அவர் செல்லுகின்ற பாதை நாமும் செல்லணும். அவர் தான் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தரா இருக்கணும். ஆகவே தடைகளை தாண்டி செல்ல வேண்டும். தடைகளை தாண்டி ஓடுகிற ஓட்டம், ஸ்டீப்பிள் சேஸ், தடைகளை தாண்டி ஓடுகிற ஓட்டம். பல தடைகள் வரும், ஆனா அதை தாண்டி போனாதான் அந்த மனிதன் வெற்றி பெற முடியும், அந்த இலக்கை அடைய முடியும். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த தடைகளை தாண்டி செல்ல, இடுக்கமான பாதையில செல்ல ஆயத்தமாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு இச்சை அடக்கம், சுய கட்டுப்பாடு நமக்கு தேவை. ஒரு அத்லெட் அல்லது பல கேம்ஸ் விளையாடுறவங்க கோச் சொல்றதுக்கு என்னென்ன நிலையெல்லாம் கீழ்ப்படியணுமோ அப்படி கீழ்ப்படிவாங்க. உணவு வகைகள் என்ன, எக்ஸசைஸ் என்ன, எப்படி இருக்கணும், என்னென்ன காலத்துல பயிற்சி செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கோச் சொல்றதை கேட்கலாம், அதில் வெற்றி பெற முடியும். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் நான் படி சுத்தகரிக்கப்பட இருக்கிறோம். அதற்கு அந்த இடுக்கமான வழி தேவை. நமக்கு என்னென்ன நிலைகளில் எல்லாம் தடை உண்டோ ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற போது அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு அந்த உன்னதர் காட்டும் வழியை நாம கண்டுபிடிக்கணும். அந்த உன்னதர் காட்டும் வழி பரிசுத்தமானது, அந்த உன்னதர் காட்டும் வழி மகிமை நிறைந்தது, அந்த உன்னதர் காட்டும் வழி மகத்துவம் உள்ளது, அந்த உன்னதர் காட்டும் வழி பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது என்பதை ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு நினைவுபடுத்துகிறார். பிலிப்பியர்ல
பவுல் எழுதுகிறார் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பிலிப்பியர் 2:12. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் வழியெல்லாம் காட்டுவாரு. ஆனா நம்முடைய பிரயாசம், நம்முடைய உழைப்பு அதில் இருக்க வேண்டும். ஆண்டவர் இப்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பெற்றோர்கள் நம்ம பார்க்க மாட்டாங்க, ஆசிரியர் எப்போதும் நம்ம கண்காணிக்க மாட்டாங்க, உற்றார் உறவினர்கள் யாரும் நம்ம எப்போதும் பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறோமா இல்லையா என்பதை அவர் பிதாவானவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய பிள்ளை நான் சொல்லுகிற பாதையிலே நடக்க முடிகிறதா அல்லது இல்லையா என்பதை அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதற்கு நாம் அர்ப்பணிப்போமா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. 1 பேதுரு 3:20. எட்டு பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக இடுக்கமான வழி உண்டுப்பா, அந்த வழியை மாறணும்னா இந்த காரியங்களை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். சுமைகளை சுமந்து நாம செல்ல முடியாது. இந்த உலகத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல செயலை செய்தா போயிடுவோம் நினைக்க முடியாது. இந்த உலகத்துல நாம் தலையை தாண்டி போறதுக்கு நாம் போக முடியாது. நாம் நிச்சயமா சுயகட்டுப்பாடுல போக முடியாது. ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த வசனங்களை நம்ம வீட்டுக்கு போய் வாசிப்போம். ஞான பாடலும் எல்லா காரியங்களையும் இன்னைக்கு ஒத்துள்ள காரியங்களை சங்கீதத்தை பழைய ஏற்பாட எல்லாத்தையும் வாசித்து அதை தியானிப்போம். நம்மோடு ஆண்டவர் பேசுவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. இரண்டாவதாக முதல்ல உன்னதர் காட்டும் வழி, இரண்டாவதாக உலகம் காட்டும் வழி. உலகம் காட்டும் வழி. இந்த உலகம் காட்டுகிற வழி ரொம்ப 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 ஆசீர்வாதமா நமக்கு தோன்றும். எல்லாம் அதே ஆசீர்வாதமா இருக்கும். லோத்தை போல் செழிப்பா இருக்கிறது, மகிமையா இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அது உலகம் காட்டும் வழி. ரொம்ப எளிதானது, எல்லாருக்கும் கிடைக்கும். நான் முன்பே குறிப்பிட்டது போல நாம தேடி அலைய வேண்டியதில்லை. நம்ம தேடியே வரும், அனுபவிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நிறைவுல ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது. நியாயசனத்துல ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு நமக்கு பதில் சொல்ல முடியாது. அதுதான் உலகம் காட்டும் வழி. அந்த உலகம் காட்டுகிற வழியை நம்ம போனோம்னா நிறைவிலே நமக்கு அழிவு, நியாய தீர்ப்பு உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்கிறது. சொல்லுகிறபடி நீங்க செய்யாம போறீங்க, உலகம் காட்டு வழியா போறீங்க. ஆண்டவர் சொல்றாரு. 2 ராஜாக்கள் 10:31. விளங்கவில்லை. முழு நியாய பிரமாணத்திற்கு முழு மனதோடு அவன் கீழ்ப்படிய விரும்பவில்லை என்று சொல்லி ராஜாக்கள் புத்தகத்துல ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்துகிறார். வசனங்களுக்கு கீழ்ப்படியனா உலகம் காட்டு வழியை நம்ம போறோம்னு அர்த்தம். உலகம் காட்டு வழிக்கு அர்ப்பணிக்கணும்னு அர்த்தம். அதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே மறுபடியும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அநியாயக்காரர்களாய் நாம் இந்த உலக வாழ்க்கையில வாழ முடியாது. பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்ற அந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் பிதாவானவர் நாபோத் எப்படி மரித்தானோ, எப்படி இரத்தம் சிந்தினானோ, அதே போல ஆகாபுக்கும் எசேக்கியேலுக்கும் ஆகும் என்று சொல்லி அந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்தினார். பழைய ஏற்பாட்டின் பகுதியில இன்றைக்கு நீங்களும் உலகம் காட்டும் வழியை பின் போயிருக்கிறோமா, அதை பின் செல்கின்றோமா, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாக இருக்கிறோமா, வசனங்களுக்கு கீழ்ப்படியாக இருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையில
கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்கு அலட்சியப்படுத்துகிறோமா? அவருடைய வசனத்தை வாசிப்பதை தியானிக்காம இருக்கிறோமா? அவரோடு கூட ஜெபிக்காம நம்ம நேரத்தை அவருக்கு கொடுக்காம இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அதுதான் உலகம் காட்டும் வழி. அந்த உலகம் காட்டும் வழியை நாம் போனா நிறைய நமக்கு அழிவு உண்டாகும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆண்டவர் இதை நமக்கு இந்த நாளில் ரொம்ப ரொம்ப தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் ஒருபோதும் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. அது இறுக்கமான வழிதான், நெருக்கம் தான், கஷ்டம் தான், எல்லாம் தியாகம் செய்யணும் தான், சில காரியங்களை இழக்கணும் தான். ஆனா அந்த வழியில் தான் நம்ம போய் ஆகணும். மாற்று வழி நமக்கு கிடையாது. விசாலமான வழியில போலாம், ஆனா நிறைவேற ஆண்டவர் நம்மை அங்கீகரிக்க மாட்டார் என்பதை நினைவிலே நாம் வைத்துக் கொள்வோம். அதை எப்போதும் நாம் மறக்கலாகாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். காக்கையும் குருவியும் நான் காலத்தை அறிந்தேன், என் ஜனங்களோ என் சத்தத்தை கேட்கவில்லை என்று எரேமியா தீர்க்கதரிசனத்திலே நம்முடைய வார்த்தை பிதாவானவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் சிந்தித்து இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இதை குறித்து சிந்திக்கிறோமா? விசாலமான உலக காட்டுகிற வழியில நம்ம போறோமா? நெருக்கமான ஆண்டவர் உன்னதர் காட்டு வழியில நம்ம போய்க்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் இன்னைக்கு நிதானித்து அறிகிறது. ஒவ்வொருவரும் வீட்டுக்கு போன பிறகு நம்முடைய வாழ்க்கை பயணம் எங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறது? நான் இடுக்கமான வழியில உன்னதர் காட்டு வழியில செல்லுகிறேனா அல்லது உலகம் காட்டுகிற வழியில செல்லுகிறேனா என்பதை ஒவ்வொருவரும் தற்பரிசோதனை செய்ய உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கிறவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதற்கு நாம் அர்ப்பணிக்கின்ற போது ஆசீர்வாதம் உண்டு. மூன்றாவதாக உணர்ந்து கொள்வதற்கான நிறைவான ஆசீர்வாதம். உன்னதர் காட்டும் வழி, உலகம் காட்டும் வழி, உணர்ந்து கொள்வதற்கான ஆசீர்வாதம். நெருக்கத்துல நம்ம போகும்போதுதான் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், சின்ன பூச்சி கூட்டுக்குழு வருவதிலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அது போகணும்னா நெருக்கப்பட்டாக வேண்டும். ஒரு நாள் ஒரு மனிதன் பார்த்துக் கொண்டே இருந்தார். இந்த கூட்டுக்குழுவிலிருந்து வெளியில வருவதற்கு பூச்சி படாத பாடுபட்டு விழுந்தது. கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் பை இன்ச்சா அது வெளியே வந்து கொண்டிருந்தது. அப்ப வெளியில வந்த பிறகு அது ரெக்கைகள் அடைத்து அழகாய் அதை பறந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போனுச்சு. இப்ப பாத்துக்கிட்டே இருந்தார். இன்னும் ஒரு கூட்டுக்குழுவிலிருந்து இன்னொரு பூச்சி வருவதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருந்த போது இவர் போய் பார்த்தார். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு போய் ஒரு சின்ன குச்சி எடுத்து அதை லைட்டா பிரிச்சு விட்டாரு. உடனடியாய் ஒரு காலத்தாமதினால அந்த பூச்சி கீழே விழுந்தது. அதன் ரெக்கைகளுக்கு அந்த மச்சைகளுக்கு பலன் இல்ல. காரணம் என்னன்னா, அது அப்படி பாதையில வந்தாதான் அங்க இருக்கக்கூடிய பலன் கிடைக்கும். அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் அது சாதகமாகி அது ரெக்கைகள் அது பலன் அடையும். அப்படின்னா பலன் அடைய முடியாது. கீழே தொப்பு விழுந்துச்சு மறக்கிற கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு உன்னதர் காட்டும் வழியில அந்த நெருக்கத்தில் இருந்தால் நாம் போனோம்னா ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு உண்டு என்பதைதான் கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படி சொல்கிறது. மத்தேயு 8:12 புறம்பான இருளே தள்ளப்படுவார்கள். உலகம் காட்டுகிற வழியில போனா அதுதான் நமக்கு நடக்கும். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், புத்தி உள்ள பெண்கள் அங்க வந்தாங்க. வசனம் 10 சொல்லுகிறது, கதவு அடைக்கப்படும். நாம் உன்னதர் காட்டு வழியில போறேன்னா ஒரு காலத்துல கதவு அடைக்கப்படும். அதே விதமாக பழைய ஏற்பாட்டில் வசனம் இருக்கிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். ஆதியாகமம் 7:14. கதவை அடைத்தார். நோவா காலகாலமா அந்த வேலையை செஞ்சு கொண்டிருந்த போது
வேலை கொண்டு செய்யல, அவர் போதித்துக் கொண்டும் இருந்தார். ஆனா அங்க இருக்கிற மக்கள் அநேகரை கேட்கல. ஆகவே 8 பேர் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அநேகர் அங்கு வெள்ளத்திலே அழிவுக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே உணர்ந்து கொள்ளுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், உணர்வில்லாதவர்கள் அழிவுக்குள்ளாக்கப்படுவார்கள் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தருகிற சிந்தனையாய் இருக்கின்றது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் சொல்கிறது. எபிரேயர் 12:17 மனம் மாறுதல காணாமல் போனான். கதவை தட்டும் போது திறக்கப்படாது. உங்களை நான் அறியேன் என்று சொல்லி விடுவார். நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோமே, இப்படி நாமத்தினால் பிசாசை துரத்தினோமே, எல்லாம் உண்டுதான். ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படையில, இடுக்கமான வழியில போல. ஆகவே ரட்சிப்பு இல்லை. ஏசாயா 1 அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது. ஏசாயா 1:15 ஏசாயா கைகளை விரித்தாலும் பயனில்லை, எவ்வளவு ஜெபம்னாலும் கேட்க மாட்டார். காரணம் என்ன? உலகம் காட்டும் வழியில நீங்கள் நானும் போனோம். உலகம் காட்டும் வழியில போனா அதுதான் அவனுடைய பதில். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 24-28 வசனம் வாசிக்கலாம். நீதிமொழி 1:24-28 மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்ம நோக்கி கூப்பிடுகிற போது நான் மறு உத்தரவு அருள்வேன் சொன்னேன். உலகம் காட்டும் வழியில போனா மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா யோசித்து பார்ப்போம். ரோமர் 14:17 சொல்கிறது. ரோமர் 14:17 புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். இன்றைக்கு நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? இன்றைக்கு நாம் நிருப வாசமே எபேசியர் 5 நாம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல மிக தெளிவாய் ஆண்டவர் ரட்சிப்புக்கான வழி என்பதை பவுல் மூலமாய் எபேசியருக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் 10 துன்மார்க்கருக்கு ஏதுவான மதுபானங்களை கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதத்தினாலும் கீர்த்தனையாலும் ஞானபாடினாலும் ஒருவருக்கு புத்தி சொல்லிவிட்டு உங்கள் இதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அதுதான் அவசியம். உன்னதர் காட்டும் வழி, உலகம் காட்டும் வழி, உன்னதர் காட்டும் வழியை பின்பற்றணும்னா இந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட பயம் நமக்கு வேணும். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் உன்னதர் காட்டும் வழியை செல்வதற்கு ஆயத்தப்படுவோமா? உலகம் காட்டும் வழியில் செல்வதற்கு நாம் பின்வாங்க நம்மை அர்ப்பணிப்போமா? அப்பொழுது உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை நாம் அடைய முடியும். உணர்வு அடைந்தவர்கள் நாம் அடைய முடியும். உணர்வில்லாதவர்கள் அதை சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் நம்மத்திலே பிரசன்னராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை மாறாது, நேற்று இன்றும் மாறாதவர். வானமும் பூமியும் விழுந்துவனால் என் வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது சொல்ற கர்த்தர் இப்போது நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் தீர்மானம் செய்வோம். திருப்பத்திலே பங்கு வருகிற போது ஆண்டவர் உன்னதமானவர் காட்டும் வழி எனக்கு தேவையா? உலகம் காட்டும் வழி எனக்கு தேவையா? இதை நான் தெரிந்து கொள்ள போகிறேன். திருப்பந்திலே திருச்செந்தத்தை திருநத்தத்தை உட்கொண்டு நான் பருகும் போது என்னை ஆண்டவர் கழுவி சுத்திகரிக்கின்றார். மீண்டும் நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். புதிய ஆலயங்களுக்கு கொடுக்கிறார். சகேதரர் சொன்னது போல இந்த வழிவாக்கியம் நமக்கு சுட்டிக்காட்டியது போல நாம் மனம் திரும்புகிற போது உன்னதர் காட்டும் வழிக்கு நம்மை அர்ப்பணிக்கிற போது நமக்கு ஆசீர்வாதத்தை நிறைவாக தந்து புதிய ஆலயங்களை கொடுத்து
பரலோக ராஜ்யத்தின் மகிமையை நமக்கு தருகிறார். 185 ஞானமல்ல முதல் வரி அப்படிதான் சொல்லுது, பரமண்டலத்தில் இருக்கிற மகிமை என் கம்மியம். கிறிஸ்துவுக்குள் அம்மாவர்களே, நாம் அதுக்கு அர்ப்பணிப்போமா? உன்னதர் காட்டும் வழியை நான் பின்பற்றுகிறேன், உலகம் காட்டும் வழியை நான் பின்பற்ற மாட்டேன் என்ற உறுதிமொழியோடு கூட நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு ஆசை விடுத்து நாம் சாட்சியாய் பலருக்கு நிற்கத்தக்கதாய் இல்லங்களுக்கு கடந்து போகின்ற போது நம்மை இயேசு கிறிஸ்துவானவராய், நம்மை ஆண்டவர் இயேசுவின் பிள்ளைகளாய் காண்பதற்கு நம்முடைய முகத்திலே அந்த பிரகாசத்தை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம், உன்னதர் காட்டும் வழியை நம்முடைய மனக்கண்களுக்காய் கொண்டு வருவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.